இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, இனி எனதான எல்லாமே உன் சொந்தமே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. தேவாவுன் நிலையன்பு எனில் தங்கிட, தேவாவுன் நிலையன்பு எனில் தங்கிட, இனி திசையெங்கும் உன் பாடு
பாடல் நானாகுவேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 12 இறைச்சொற்றொடர்கள் 13 முதல் 17 வரையிலானவைகள். அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மை உள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருள்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்குரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் கொடுக்கக்கூடிய வரி அல்லது நம்மேல் சுமத்தப்படுகிற வரி வாழ்வுக்குரியதா சாவுக்குரியதா? நம்முடைய சமுதாயம் வரி நிறைந்த சமுதாயமாக மாறி வருகிறது. அந்த வரியின் தன்மை பலியாகவும் பலியின் தன்மையாகவும் அதிகமாக ஏழைகள் உணர்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த காலத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். மக்களின் அன்றாட பொருட்களிலிருந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வரி என்ற போர்வையினால் மூடப்பட்டிருப்பதை நாம் உணர்கிறோம். கடந்த ஒரு சில நாட்களாகவே மிகவும் அதிகமாக வைரலாகி வருகிற செய்தி, மது பாட்டில்கள் மீது அதிக வசூலிப்பது, அதுபோல மக்களின் அன்றாட தேவையாகிய பால் மீது அதிக வரி வசூலிப்பது. இவ்வாறு நம்முடைய சமுதாயம் வரி நிறைந்த சமுதாயமாகவே மாறி வருகிறது. யூத மக்களின் அன்றாட வாழ்வை அதிகமாக பாதித்தது அன்றைய ரோமிய அரசு மக்கள் மீது திணித்த வரிகள். இன்றும் தான் பல வரிகளை மக்கள் மீது நாமும் திணித்து கொண்டிருக்கிறோம். அது அரசியலாக இருந்தாலும் சரி, திருச்சபையாக இருந்தாலும் சரி, பங்குகளாக இருந்தாலும் சரி, பல வரிகள். கோயில் கட்டுறதுக்கு வரி, பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு வரி, குருசடி கட்டுறதுக்கு வரி, கெபி கட்டுறதுக்கு வரி, இப்படி என்று பல வரிகள். திருவிழா கொண்டாடுறதுக்கு வரி. ஐயோ, தாங்கள் ரோமை அரசின் குடிமக்கள் என்பதை காட்டவே அவர்கள் வரிகள் செலுத்த வேண்டியிருந்தது. இன்றைக்கும் நான் ஒரு பங்கை சார்ந்தவன் என்று சொன்னால் வரிப்பாக்கி கடிதம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது. செத்தாலும் வரிப்பாக்கி வேண்டும். ரோமை பேரரசின் சீசரின் பெயரும் உருவமும் பதித்த ஒரு வெள்ளிக்காசு தங்கள் அடிமைத்தனத்தின் அடையாள வரியாக செலுத்தப்பட்டது. இத்தகைய ஒரு வரி விதிக்கப்பட்ட போதுதான் செலாத்தியர் எனப்பட்ட தீவிரவாதிகள் ரோமை அரசை எதிர்த்து கலவரம் செய்து பிறகு அழிக்கப்பட்டனர் என்கிற வரலாறு உண்டு என்று விவிலிய ஆசிரியர்களின் கருதுகிறார்கள். எதற்காக இயேசுவின் பதில் மாறுபட்டதாக இருந்தது என்று பார்க்கின்ற போது, ரோமை அரசை அவர்கள் ஏற்றதால் தான் சீசரின் உருவம் பதித்த காசையும் ஏற்றுக்கொண்டதை இயேசு சுட்டி காட்டுகிறார். அதாவது யூத மரபிலே உருவத்தை புரைத்து அதை ஏற்றுக்கொள்வதும் வணக்கம் செலுத்துவதும் ஒரு பாவம். கடவுள் வழங்கிய 10 கட்டளைகளில் முதல் கட்டளைப்படி யூதர்கள் தங்கள் நீண்டகால மரபுக்கு எதிராக செய்த ஒரு பாவத்தை சுட்டிக்காட்டி இயேசு தம் எதிரிகளை நிலைகுலை வைக்கிறார். இயேசுவை சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்கிற கேள்விக்கு அவர் தருகிற பதில் அவர்களை ஒரு சிக்கலில் மாட்டிவிட்டது. அநியாய வரிகளை தட்டி கேட்கிறோமா? நாம வரி பற்றிய நம்முடைய பார்வைதான் என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் நாம் யோசிக்க வேண்டும். பங்களவிலும் யோசிக்க வேண்டும். நமது வாழ்க்கையை திறனாய்வு செய்து பார்க்கின்ற போது
ஒரு உண்மை புலனாகிறது. அந்த உண்மை என்னவெனில், கடவுள் நமக்கு கொடுப்பதில் கணக்கு பார்ப்பதில்லை. எப்படி இருந்த நான் எப்படி இருக்கிறேன்? இந்த கேள்வியை கேட்டு பார்த்தோமா? நம்முடைய உடல் ஆரோக்கியம், பொருளாதாரம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரம் இவைகளிலே எவ்வளவோ வளர்ந்திருக்கிறோம். இன்னும் கடவுள் நம்மை விசேஷமான விதத்திலே உயர்த்த போகிறார் என்பதை எல்லாம் நினைக்கும் போது என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று பாடிய அன்னை மரியாளோடு சேர்ந்து பாட தோன்றுகிறதா? இத்தனையும் இனிதே இன்முகத்தோடு குறித்த நேரத்தில் அருவியாய் பொழியின் ஆண்டவருக்கு நான் கொடுப்பது என்ன அல்லது நாம் கொடுப்பது என்ன என்ற கேள்வியை கேட்க சொல்கிறது இன்றைய நற்செய்தி வாசகம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு கொடுங்கள் என்கிறார். ஒரு சிலருக்கு கடவுளுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறது. இதோ உங்களுக்குத்தான் 2 பதில்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒன்று, நம்மிடம் கொடுக்கக்கூடிய உள்ளம் இருக்கிறதா என கடவுள் தேடி பார்ப்பாராம். அத்தனையும் அளக்காமல் அனைத்து நேரங்களிலும் கொடுத்தேனா என்று நாம் கேட்க வேண்டும். கொடுக்கிற உள்ளம் இருக்கிறதா என்று கடவுள் பார்க்கிறார். முதலில் தனக்கு கொடுப்பதில் எப்படி இருக்கிறார்கள் என்று கடவுள் பார்க்க தவறுவதில்லை என்று கூட சொல்கிறார்கள். இரண்டாவது, திரு அவையில் ஆண்டவருக்கான பணிகள் தங்கு தடையின்றி நடைபெற வேண்டுமெனில் நாம் கொடுப்பது மிக மிக அவசியம்தான். திருச்சபையின் பணிகளுக்கு கொடுக்க வேண்டியது யார்? நாம் தானே. எனவே உள்ளவர்கள் நிறைய கொடுக்க வேண்டும், இல்லாதவர்கள் உள்ளபடி கொடுத்தால் போதும் என்பதுதான். ஆனால் எத்தனை பேர் உண்மையிலேயே நாம் காணிக்க போடுவதை ஒரு வழக்கமாக பழக்கமாக வைத்திருக்கிறோம்? ஏதோ சாமியார் தின்னுவாரு, பங்கு நிர்வாகம் தின்னும், தலைவர் தின்னுவாரு, பொருளாளர் தின்னுவாரு, செயலாளர் தின்னுவாரு. ஆனால் கணக்கு கரெக்டாக வைத்திருக்க வேண்டும் என்பதை எல்லா மக்களும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனோதானே என்று இந்த கணக்கு விஷயத்தில் இருக்கவும் முடியாது. எனவே ஒன்று, கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை நாம் கொடுத்தாக வேண்டும். இரண்டாவது, நம்முடைய பங்கு பணிகள் நிறைவுறச் செய்ய, திருச்சபையின் பணிகள் அழகுறச் செய்யப்பட உதவி செய்ய வேண்டும். மூன்றாவது, நலிவுற்ற ஏழைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய காணிக்கையை அதிகமாக கொடுக்க வேண்டும். இவைகள் வரி என்ற பெயரிலே, அன்பளிப்பு என்ற பெயரிலே, தாராள நன்கொடை என்ற பெயரிலே வசூலிக்கப்படுகிறது. ஆனால் வேதனை என்று சொன்னால், இந்த வரியை வைத்துக்கொண்டு மக்களை சாகடிக்கிற விதம் இருக்கிறதே, இது என்னால் தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அது கொடுக்காமலும் இருக்கவும் முடியாது. அதை வாங்காமலும் பெறாமலும் பங்கு பணிகளையோ திருச்சபை பணிகளையோ மறைமாட்ட பணிகளோ நிறைவேற்றவும் முடியாது. எனவே அந்த வகையில் நாம் நம்மை யோசித்து பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை காணிக்கப்படுகிற பழக்கம் கட்டாயத்தின் பேரில் அல்ல. நாம் அதிகமாக தாராளமாக கடவுள் கொடுக்கிறோம். நன்கொடைகள் கடவுளுக்காக கொடுக்கும் போது நம்முடைய மனம் சுருங்குகிறதா அல்லது விரிகிறதா என்று ஒரு கணம் யோசித்து பார்ப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரையும் உமது சாயலில் படைத்துள்ளீர் என நாங்கள் உணர்ந்து மனித மாண்பை மதித்திட அருள்தாரும். ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதில்
அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடி போதையில் பேதையானும் தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால் பலம் இழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட
அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே. இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே. இதய துடிப்பு இயங்கும் வரையில் இணைந்து வாழ்வோமே. இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே. இனிய தோழர் தோழியரே. மக்கள் பல கோடி, அதில் ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாடி. பல மொழி இன மதம் என இருந்தும் நம் பலமே ஒற்றுமை ஒன்றேதான். ஒரு தாய் மக்கள் பல கோடி, அதில் ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாடி. பல மொழி இன மதம் என இருந்தும் நம் பலமே ஒற்றுமை ஒன்றேதான். நாட்டின் நலனே நம்முயிர் மூச்சாகும், நாடே நமது வீட்டினும் மேலாகும். இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே. இனிய தோழர் தோழியரே.
அதை கண்டென காப்பது அறிவுடைமை. நிலநீர் ஆழ்வளம் நிறைந்திருந்தும் சிலர் நிறைவின்றி வீழ்வது நம் சிறுமை. கடமை என்றும் நம்முடைமை, அதை கண்டென காப்பது அறிவுடைமை. நிலநீர் ஆழ்வளம் நிறைந்திருந்தும் சிலர் நிறைவின்றி வீழ்வது நம் சிறுமை. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் ஒரு நாடே, இதை கருத்தாய் கொண்டாரே காண்போம் புது நாடே. இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இதய துடிப்பு இயங்கும் வரையில் இணைந்து வாழ்வோமே, இணைந்து வாழ்வோமே. இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இனிய தோழர் தோழியரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.